அக்டோபர் 21ஆம் நாள் ஆண்டுதோறும் காவலர் வீர வணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மழை தோற வெயில் வாட்ட புயல் காற்றுதான் வீச Police present. Police fire. 1959ஆம் ஆண்டு லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன இராணுவத்தினர் ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 10 மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் உயிரிழந்தனர். கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் அன்று வீர மரணமடைந்த காவலர்களின் தியாகத்தை இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் நாம் இன்று நினைவு கூறுகிறோம். 21/10/2018 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள காவலர் நினைவிடத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் சக்திவேல் MSc அக்ரி அவர்கள் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கடந்த 29/12/1973 அன்று குற்றவாளியை கைது செய்த போது எதிரியால் தாக்கப்பட்டு உயிர் இழந்த திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் காவல் நிலையம் காவலர் திரு ஆண்டி அம்பலம் அவர்களுக்கும் மற்றும் 2017-18ஆம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு காரணங்களால் பணியின் போது மரணமடைந்த காவலர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பாக வீர வணக்கங்கள். கடற்கரையானாலும் பனிமலை சிகரமானாலும் காவலர் பணி மிகுந்த இடர் நிறைந்தது. லார்ட் டென்னிசன் அவர்களின் வார்த்தைகளில் சொல்லப்போனால், there's not to reason why, there's not to make reply, there's but to do and die. உனது வருங்காலத்திற்கு எனது தற்காலத்தை ஈந்தேன், நாளைய உன் விடியலுக்கு இன்று நான் மடிய தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 414. மடிந்த இவர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று உறுதி பூண்டு அவர்களின் வீர தியாகம் வீண் போகாது என்று இந்த காவலர் வீர வணக்க நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம்.